ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கரப்பாம்பூச்சி தொந்தரவு உங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கா? கவலையே படாதீங்க. வெறும் ரெண்டு பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருந்து எல்லா கரப்பாம்பூச்சியும் காணாமல் போக வைக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஒரு கரப்பாம்பூச்சி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கவே முடியாதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வாஷிங் பவுடர், அதாவது துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். சர்ஃபெக்சல், ஏரியல், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போது ரெண்டாவதாக என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே டெட்டால் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இந்த டெட்டாலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த வாஷிங் பவுடரும் டெட்டாலும் கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. நம்ம வீட்டில் இருந்து காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போது அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த துணி துவைக்கிற பவுடர் ஓரளவுக்கு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரப்பாம்பூச்சியை நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம வீட்டில் கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஊற்றினா சிந்திருங்கிறதுனால நான் ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தொந்தரவு கொடுக்குமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அவன், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இதுக்கு அடியிலெல்லாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடியிலெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இது போல் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கவுண்டர் டாப்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற சிங்க்கு, பாத்ரூமில் இருக்கிற சிங்க்கு, அதில் இருக்கிற ஓட்டை வழியாலாம் கரப்பாம்பூச்சி நைட் நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அந்த ஓட்டைக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். பாத்ரூமில் இருக்கிற சிங்க் மேலே அந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் முன்கதவு, பின்கதவு, அதில் அடியில் இருக்கிற ஓட்ட வழியாலாம் நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சிகள் வருங்க. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு முன்கதவும் பின்கதவுக்கும் அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே இது போல் நீங்கள் ஒரு சாயங்காலத்துக்கு மேலே ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, கபோர்டு, கட்டில், சோஃபா இதுக்கு அடியிலெல்லாம் கூட கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுக்கு அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.